வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகுதிகளுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். நமக்குள்ள இருக்கிற இயல்பான குணங்களை மேம்படுத்திக்கும் போது நம்ம மனதில் உள்ள கேடான எண்ணங்கள் எல்லாம் தானாக கலந்து போயிடும். அதோட போராட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்ப நான்கிறது எப்ப வெளிப்படும்னா, நான் கவனிக்கும் போதுதான் எனது எண்ணங்கள், எனது உடல், எனது மனம், எனது சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் நான் கவனிக்கும் போதுதான் அதை நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். நான் கவனிக்கும் போது அது மாயைங்கிறது மாதிரி உண்மைங்கிற நிலைக்கு வரும். அது கவனிங்க. நான் வெறும் வார்த்தைகளை சொல்லி பயனில்லை. அதை கவனிக்க ஆரம்பிங்க. கவனிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய எண்ணங்கள் தாறுமாற உருவாகத்தான் செய்யும். அதை கவனிங்க. கவனிக்க கவனிக்க அந்த எண்ணங்களோட குப்பைகள்லாம் தானே குறைச்சி நம்ம ஒரு சாட்சி பாவம் மாறிடுவோம். இப்ப நான்கிறது செயல்பட ஆரம்பிக்கும். எனதுங்கிற கேடுகள்ல இருந்து விடுபட்டு நான் செயல்படும். எனதுங்கிற கேடுகள் நானே தவிர, நான் என்ற அந்த இறைத்தன்மையை தவிர பயன்படுத்துறதுனாலதான் இந்த உலகம் பூரா கேடுகள் வருது. நமக்கும் தேவையில்லாத விஷயங்கள், மன அமைதியின்மை எல்லாமே உருவாகிறதுக்கு காரணம் எனதுங்கிறது நான் என்ற அந்த இறைத்தன்மையை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுனால. இதுல இருந்து விடுபட ஒரே வழி என்னன்னா, நான் கவனிக்க ஆரம்பிக்கணும். நான் பொறுப்பேற்றுக்கணும். அந்த நான் என்பது பொறுப்பேற்றுக் கொண்டால், அதாவது இறை நமக்குள்ள இருக்க மறைவா இருக்கக்கூடிய அந்த நான் என்ற முழுமை பொறுப்பேற்றுக்கிற போது எல்லாமே சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் எளிமையாகவும் இருக்கும். என்ன, நீங்க எந்த முயற்சியும் பண்ணாமே காரியங்கள் நடக்கும், சிறப்பாக நடக்கும். நல்லது நண்பர்களே. நம்முடைய கவனம் மட்டுமே நமக்கு வாழ்வு தரும். நன்றி. நாளை சந்திக்கலாம்.